வந்தே வந்தே பரம் பிரம்மா சிதானகம் வந்தே குரும் சாந்தம் உமேஷமேஷம் வந்தே சிவானந்த குரு பிரவீணம் வந்தே சதாஞானபி வந்தனீய அனந்த சுகதாகார அகண்டானந்த விக்கிரகம் தயாதிமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரும் ராகாதிரோகான் ஷததானுஷக்தா நசேஷகாயே பிரசுதானசேஷான் ஔத்சுக்யமோகா ரதிதாஞ்சக்கானே யோ பூர்வ வைத்யாயே நமோஸ்து தஸ்மை. தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன விருப்பு வெறுப்பு முதலான பெரும்பியாதிகள் யார் ஒருவரால் வேறெடுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கு நமஸ்காரம் சொல்லிட்டு இப்போ அழுகுனே சித்தர்னு ஒரு சித்தர் இருக்கிறாரியா. அவருக்கு ஏன் அந்த பேருன்னா, சாமி கடவுளை நினைச்சிட்டு இது பண்ணுனா நமக்கு எல்லாருக்குமே ஆனந்தத்துல கண்ணில தண்ணி வரும், நமக்கு பேசுறதுக்கு முடியாது. அப்படி எப்ப பார்த்தாலும் சுடுமுனியிலேயே அவருக்கு சீரோ இதுல ஓடுறதுனால அவர் கடவுளை நினைச்சு இந்த பாடல்லாம் பாடியிருக்காரு. அது நல்லா இருக்கும். அதோட அர்த்தம் என்னன்னு பார்த்துட்டு இப்போ நம்மதுக்கு தெளிவுரையும் பார்க்கலாம். எட்டா புரவியடி ஈராறு காலடியோ விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மறித்து கட்டா கயிறெடுத்து கால் நாளும் சேர்த்திருக்கி அட்டாள தேகம் எல்லாம் என் கண்ணம்மா ஆண்டிருந்தால் ஆகாதோ. இதுக்கு அர்த்தம் என்னன்னாக்க, எட்டா புரவியடி ஈராறு காலமடி. புரவின்னா நம்ம இந்த மனசுல சுவாசம் பண்றத சொல்றாரு. மனசு எட்டா புரவியடி ஈராறு காலடி 2 × 6 போட்டாக்க 12. நம்ம ஒவ்வொரு இந்த உலகத்துல பிறந்திருக்கிற அவ்வளவு ஜீவராசிகளுக்கும் நம்ம சாமி என்ன பண்ணியிருக்காரு, அவங்கவுங்க கையில 8 ஜான். இப்ப எறும்பா இருந்தாலும் சரி, யானையா இருந்தாலும் சரி, அது கை ஜான்ல 8 இருக்கிற மாதிரி படிச்சிருக்காரு. சரி, அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதுல என்ன அர்த்தம்னாக்க, ஈராறு காலடியோ அப்படி. இந்த சித்தர்கள் பாட்டுல கொஞ்சம் உள்ள அர்த்தம். வெளியே பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், உள்ள பார்த்து. ஏன்னா எல்லாரும் படிச்சுட்டு அந்த காலத்துல இது அப்படி பாரு இப்படி பாருன்னு எப்படியா பார்த்தாக்க ஒரு மாதிரி தலை கெட்டு போயிடும், நரம்பெல்லாம் இழுத்துருன்னு இவங்க கொஞ்சம் இலைமறைக்காய உள்ள பார்த்தா வேற அர்த்தம் இருக்கும். சரி, இப்போ பிறவி மனசு 2 × 6 12. நம்ம அதாவது இந்த சித்த விதிக்கு வராதுக்கு முன்னாடி நம்மளுடைய சுவாசம் அவ்வளோ பேருக்கும் அப்படிதான் ஓடும். 12 அடி அங்குலத்துல நம்ம வெளியில இருந்து உள்ளுக்குள்ளார 12 அடி எவ்வளவுன்னா ஒரு ஜான். கையில ஒரு ஜான் 12 அங்குலங்கிறது. எல்லாருமே இப்ப மனுஷனா பிறந்தா என்ன பண்ணுவாங்க, அதாவது இப்போட நம்ம பேட்டர்ன் வேற மாதிரியே மாறி இருக்கு. உள்பக்கமா ஓடுது. இப்பெல்லாம் நமக்கு சித்த வித்தை வாங்காததுக்கு முன்னாடி மூக்கு கிட்ட கை வச்சு பார்த்தா காத்து அப்படி புசு புசு அடிக்கும். இப்போ
உள்பக்கமா ஒண்ணு நீங்க எவ்வளவு நேரம் பிடிச்சாலும் நமக்கு அந்த அனல் காத்து அடிக்காது. ஏன்னா உள்பக்கமா ஓடுது. சரி, அப்ப வந்து என்ன சொல்றாரு, இந்த 12 அங்குலத்தை நம்ம உள்ள இழுக்கிட்டு வெளியில விடும்போது 8 தான் வருது, 4 வேஸ்ட் ஆகுது. 4 மூச்சு வேஸ்ட் ஆயிடுது. இப்போ வந்து நம்ம உலகத்துல வந்து அதீந்த சித்தர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. எப்படி எப்படி இருந்தா எவ்வளவு மூச்சு ஓடும். இப்ப வந்து ஒரு நாளைக்கு வந்து நான் சொல்றது 120 வருஷம் ஒரு மனுஷன் ஆரோக்கியமா அந்த காலத்துல எல்லாம் நம்மளே பார்த்திருப்போம். தாத்தாவா அவங்க எல்லாம் எவ்வளவு அழகா நல்லா நமக்கெல்லாம் இப்ப முந்தானத்து என்ன சாப்பிட்டோங்கிறது கூட மறந்துடுது. அவ்வளவு வேலை, டென்ஷனு, பலமும் இல்ல, ஏதோ போறோம் மிஷின் மாரி வரோம். அவங்க எல்லாம் அவ்வளோ ஆரோக்கியமா இருந்தாங்க. நல்லாவும் ஃபுட் எல்லாம் இயற்கையா கிடைச்சிச்சு. சரி, அப்போ அந்த நம்ம உக்காந்தா இவ்வளவு மூச்சு ஓடுது. கரெக்டா இருக்கிற மனுஷனுக்கு கத்தாம எப்ப பாருங்க சண்டை வீட்டுல ஒருத்தவங்க இதுல எல்லாத்துக்கும் கத்துறது. டென்ஷன் பண்ணாலே ஆர்டினரி மனுஷனுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு ஓடுதான். 15 இன்ட்டு இது எழுதி வச்சிருந்தேனே. ஓகே. அந்த மூச்சு வந்து என்ன சொல்றாரு, ஒரு அந்த 15 மூச்சு 60 நிமிஷத்துக்கு வரும். ஒன்னா இருக்கு. அது நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு போனா 21,600. இது யாருக்குன்னா இந்த 21,600 கண்டதுக்கும் கத்துறது, சண்டை போடுறது, மனசை வந்து இதா வச்சுக்கிறது, படப்படன்னு பேசுறது, அதிர்ந்து ஓடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் செய்யறவங்களுக்கு அந்த 15 நிமிஷங்கிறது அந்த கத்துற டைம்ல ஃபுல்லு தலைக்கு பிளட் போய் 65 மூச்சு வேஸ்டா போகுதான். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 65 மைனஸ் 14 போட்டா 50, 49, ஒரு 50ன்னு வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு 50ன்னா இப்ப ஒரு வீட்டுல ஒரு சண்டைன்னா விடாம கத்துறாங்க 1/2 மணி நேரத்துக்குன்னா எவ்வளவு வேஸ்ட் ஆகுது. அப்போ பிரம்மா என்ன செய்யறானா, ஒரு மனுஷன் பறக்கும்போது நீ இத்தனை நாள் சாவணும்னு சொல்றது கிடையாதான், நீ இத்தனை மூச்சுலதான் விட்டு இறக்கணும்னு சொல்றாராம். இந்த மூச்சு வந்து இவங்க சொல்ற பிரகாரம் நம்ம ஒவ்வொரு நாளும் காலவர் அறவர் பொய், அவ்வளவு பொய். ஒரு வாரத்துக்கு இதோடயா இருக்கும். வீட்டுல பாதி டென்ஷன், ஆபீஸ்ல டென்ஷன், அதுல கத்துறது, நம்ம மனசை இது பண்ணிக்கலாம், அதான் காமா இல்லாம அந்த மாதிரி பண்ற போதல் அது. அப்புறம் தூள், வெளி சுவாசம். இப்பதான் 1000 வண்டிங்க வந்து எல்லாம் போவே முடியல, போனா கோல்ட் ஆயிடுது. சோ அந்த மாதிரி எதுவுமே பியூர் இல்லாம குடிக்கிற தண்ணியில இருந்து, பால்ல இருந்து எல்லாமே இது பண்றாங்க. சோ எல்லாம் போய் அப்போ உனக்கு நமக்கு வந்து ஒரு 4 மந்த்லயே இவ்வளவு குறைஞ்சிரும். அந்த 21,600ங்கிறதுல வந்து அந்த நம்ம கரெக்டா கொண்டு நம்ம தாத்தாவோ பாட்டி எல்லாம் எப்படி இருந்தாங்களோ அத மாதிரி இருக்கிறதா 21,600 120 வயசு வரைக்கும் இருக்கும். ஆனா இந்த மாதிரி கம்மியாகி கம்மியாகி கத்துறது, ஏதோ டென்ஷன்ல மனசுல சாந்தம் இல்லாம வச்சுக்கிறது, அமைதி இல்லாம இது பண்றது, இப்படி இருக்கிறதுல ஒவ்வொரு நாளும் குறைஞ்சு அது மாசத்துல குறைஞ்சி அந்த பிரம்மா எழுதியிருக்கிற நீ இத்தனை மூச்சுங்கிறது வந்து இப்போ 100ங்கிறது வந்து இப்ப சில பேர் சொல்லுவா, அந்த இந்த ஜோதிடத்தெல்லாம் இருக்கு. அது என்ன ஜோதிடம்னு ஒண்ணு இருக்கு, மறந்து போச்சு எனக்கு. அந்த ஓலசுடியெல்லாம் சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த பேர் உள்ளவன் இந்த அப்பா அம்மா பேரை கூட எழுதியிருக்கா, அவங்களுக்கு மகனா பிறந்த இந்த ராசிரியத்துக்கு போய் நீ இத்தனை வருஷம் இறப்பன்னு, அதுல இத்தனை மூச்சு விடுவேன்னு கூட சொல்லியிருக்காங்களாம். ஏன் அவன் சீக்கிரம் சாவறான் அப்படின்னா இதனாலதான். இப்போ ஒரு மனுஷனோட வயசு 40ன்னா இந்த மாதிரி வந்து 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 இல்ல அப்படி சாவலைன்னாலும் இருந்து இல்லாம இப்படி கையெல்லாம் ஆடுறது, சில பேருக்கு தலை ஆடும், நடக்க முடியாது, படுத்த படுக்கையில 1000 இருந்து இல்லாத மாதிரி எல்லாம் அப்படி அந்த கோபம் அப்படி இது பண்ணுதான். மறுபடியும் என்ன அத மாதிரி அப்போ அந்த சித்தர்கள் அந்த காலத்திலேயே இவ்வளவு நீ உக்காந்தா இவ்வளவு மூச்சு நின்ன அத நாளைக்கு நாளைக்கு கிளியரா சொல்றேன். அந்த பேஜ் எங்கேயும் மிஸ் ஆகிருக்கு. ஒண்ணுக்கும் ஒவ்வொரு மூச்சு ஓடுதுன்னு எழுதியிருக்காரு. நம்ம படுக்கும்போது அமைதியா எந்த இது இல்லாம காமா போறது, ஒரேடியா வீட்டுல சண்டை, கத்தி குதிக்கிறது, மேல ஓடுறது, அத மாதிரி இருக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மூச்சு அப்படி போய் வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுல
இத சித்தர்கள் கண்டுபிடிச்சு அந்த 4 அங்குலமும் இப்போ இந்த 12ல இழுத்து 8 மாத்திரம் உள்ள போகுது, 4 வேஸ்டா போறத அதை கொண்டாந்து கரெக்டா வச்சு நம்ம செய்யறதுதான் இந்த சித்த வித்தை. சித்தர்களும் அதுதான் கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த 15ங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கூட வரும். இப்போ அனுபவத்திலே இருக்கிற இப்போ இந்த சத்சங்கெல்லாம் ரொம்ப பெரியவா இருக்கா இல்லையா, அவங்க எல்லாம் கேட்டா பாருங்க, அவங்க மூஞ்சி எவ்வளவு கலரா குளோவா இருக்கு, ஒரு மாதிரி சாந்தமா இருக்கு, அவங்களுக்கெல்லாம் புரியும். அப்ப அவங்களுக்கெல்லாம் 1 2க்குள்ளார தான் ஓடும். நம்மளாலையும் முடியும், அனுபவத்துல கொண்டுட்டு வரலாம். அதை சொல்லி கொடுக்கறதுதான் இந்த இதுல இவர் என்ன சொல்றாரு, அந்த ஈராறு காலடியோ 2x6 அந்த 12 அங்குலத்துல இதுல உனக்கு 8 தான் உள்ள போது, 4 வேஸ்ட் ஆகி விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மறித்து கட்டா கயிறு எடுத்து. கட்டா கயிறு எது? இந்த சுவாச பாதை. வீதியிலே தான் மறித்து கால் நாளும் சேர்த்து கட்டி. எந்த காலு? இந்த 4 அங்குலம் வீணா போகுது இல்லையா, அத நீ என்ன பண்ணு, இந்த அதுக்கும் சித்தர் சொல்றாரு, நீ அட்டாள தேசங்கிறது, அட்டம்னா 8 இத நீ டெய்லி உன் வாழ்க்கை நடைமுறையில எடுத்தின்பா. இயமம் 1, நியமம் 2, ஆசனம் 3, பிராணாயாமம் 4, பிரத்யாகாரம் 5, தாரணை 6, தியானம் 7, 8 சமாதி. இதுல இயமம்னு சொல்றது இந்த பொல்லான் கொல்லான் போய் பேசுறவங்க இதெல்லாம் இல்லாம இருக்கிறது. நியமம் சொல்றது அதான் அது என்னது, அத ஒருத்தவங்கள ராகாத்வேஷம், கெட்டது செய்யறது நல்லது செய்யறது இதெல்லாம் செய்யாம மதமாச்சரியம் இதெல்லாம் செஞ்சுட்டு செய்யறாங்கல்ல, அது இல்லாம இருக்கிறது நியமம். அடுத்தது என்ன சொல்றாரு, ஆசனம் தெரியும், நம்ம எந்த ஆசனத்துல இருப்போம், பிராணாயாமம் தெரியும். பிரத்யாகாரங்கிறது ஐம்புலன்களையும், ஐம்புலன்கள் எது? மெய்வாய் கண்மூக்கு செவி, இந்த 5ஐயும் கரெக்டா அடக்கி நம்ம ஒரு முகமா செய்யறது. அடுத்தது தாரணைங்கிறது எது? நம்ம மனச ஒரு முகமா குமிக்கிறதுக்கு. இப்ப கண்டதெல்லாம் நினைக்காம ஒரே இதுல எடுத்துன்னு வருது. இந்த 8ஐயும் நீ செஞ்சு அட்டாள தேசமெல்லாம் இதெல்லாம் நீ சேர்த்து வச்சு அண்டிருந்தால் ஆகாதோ என் கண்ணம்மா. இந்த யாரு ஒருத்தர் இந்த சித்த விதியில சேர்ந்து இந்த அட்டாங்கமும் இந்த 8 இதையும் கண்டுபிடிச்சு நமக்கு ஜோதி எல்லாருக்குமே இருக்கு. யாரு ஒருத்தவங்க மனுஷன் பிறந்துடமோ உள்ளுக்குள்ளாரு நம்ம தீபம் எரியுது, சாவுறப்போ அது அணையுது. அதனாலதான் எல்லாரும் நம்ம பிதாஜி எல்லாருமே என்ன சொல்றாங்க, அந்த தீபத்தை நீ உன் உள்முகமா அணைய விடாம ஒரேடியா நம்ம அடுப்பே இருக்கு. இந்த ஆச்சாரியங்கள்லாம் பொன் நகைங்கள் வைக்கும் போது இவ்வளோண்டு ஊதுக்குழல் வச்சு அவங்களுக்கு கரெக்டா தெரியும், ரொம்ப வேகமா ஊதுனாலும் இது அணைஞ்சிடும், மெல்லமா ஊதுனாலும் அந்த நெருப்பு கங்கு போக பிடிக்காது. அந்த மாதிரி ஒரே சீர்ல உள்நாக்கு குதம் அதுலேருந்து எடுத்துன்னு போய் நீ இந்த இடது துவாரங்கிறது சந்திரக்கலை, வலது துவாரமுக்கு சூரியக்கலை, இது 2லையும் எடுத்துன்னு போய் நீ சுழுமுனியான நெத்திக்கிட்ட உள்பக்கமா இந்த உள்நாக்கு குதம் வழியா அத தெரியலன்னாக்க நம்ம சத் சங்கத்தெல்லாம் போய் கேட்டாக்க, அங்க பார்த்தாக்க அவங்களே கேட்டா எப்படின்னு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. எந்த மாதிரி ஊதுறதுங்கிறத எல்லாருக்கும் வராது, அனுபவத்துலதான் வரும். அது நமக்கு உள்முகமா பழக பழக 1 வருஷம் 2 வருஷம் எல்லாம் போக அதையும் ஏத்துறதுலயும் ஒரே இருக்கு. சீரா ஒரேடியா எக்தமா ரொம்பவும் வேகமா எடுத்துன்னு போக கூடாது, ரொம்பவும் இதா வரக்கூடாது, மூச்சு தடுமாறும், நெஞ்செல்லாம் வலிக்கும், கண்ணெல்லாம் எங்கேயோ இருக்கும், தலை சுத்துற மாதிரி இருக்கும். ஆரம்பத்துல செய்யற மாரி எல்லாம் புரிஞ்ச மாரி இருக்கும், 1 வாரம் போனா கூட அப்புறம் நமக்கே மறந்துடும். அப்புறம் செய்ய 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 ஒவ்வொரு நடவையும் அததான் எதுக்கு சொல்றாங்க, நீ தனியா ரூம் வச்சுக்கோ, தனியா உட்காரும் போது ஒரு மேட்டு நீ எல்லாமே காட்டன்ல தனியா வச்சுக்கோ, அதை யாரையும் தொட விடாது, ஒரு சின்ன அகல்விளக்கில விளக்கேற்றி வச்சுட்டு பிதாஜிய ஃபுல்லு மனச ஒரு இது பயிற்சி எனக்கு நீங்க தான் ஏன்னா ஒரு குரு இல்லைன்னா எதுவுமே கிடையாது, நம்மள அந்த குரு தான் காப்பாத்துறாரு. ஏன்னா காது வழியா எத்தனையோ 1000 பேருக்கு போயிருக்கு, அதுல வழியாதான் அந்த அவங்க முகாந்தரம் தான் நம்ம தீட்சை வாங்கியிருக்கோம். அதனால வேண்டிட்டு, ஏன்னா நம்ம எல்லாம்
இந்த இதுக்கே வந்து கேக்குறோம்னா நமக்கு முற்பிறவியில நம்மளும் இத மாதிரி செஞ்சு நல்ல கதி அடைஞ்சிரு ஏதோ புண்ணியம் பண்ணதுனால்தான் இந்த இடத்துல உட்காந்து நம்ம எல்லாரும் உதிரி உதிரியா இருக்கிற இந்த பூவெல்லாம் எந்தெந்த ஊர்லயோ இருந்து சேர்ந்து மாலை மாறி எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த சத் சங்கத்திலேயே நம்ம இணையிறோம். நம்ம எல்லாம் பிதாஜியோட பசங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா அதை விடாம எனக்கு நல்லதே நினைப்போம். ஏன்னா அதானே பகவான் கிருஷ்ணா சொல்லியிருக்காரு, நீ எது நினைக்கிறியோ அது அவர் கண்டிப்பா கிடைக்கும், எனக்கு கிடைக்கும். நான் அன்னைக்கே சொன்னேன், ஒரு ஸ்கூல் நல்லா இருக்குன்னு ஓகோன்னு சொல்லிட்டு அவ்வளவு பணத்தை கட்டிட்டு ஃபுல் ட்ரெஸ் போட்டுட்டு அந்த குழந்தைய படிக்கவும் விடாம நம்மளும் சொல்லி கொடுக்காம இருந்துட்டா வந்துருமா? நம்மளும் கிட்ட உட்காந்து அந்த குழந்தை கையெடுத்து வச்சு பயிற்சி முயற்சி செய்ய 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 ஒரு கோடு போடும், அப்புறம் 2 கோடு போடும், அப்புறம் எல்லாம் அழகா எழுதும். பண்ண பண்ண அதுவே அந்த குழந்தைக்கே வரும்போது இவ்வளவு பெரிய நமக்கு வராதா? கண்டிப்பா வரும். சோ எதுவுமே நோ பெயின் நோ கெயின் இல்லை. சோ இந்த 8 இவர் சொன்ன இதுல எடுத்துன்னு வந்து வச்சு, அதுவும் அந்த 3 to 6க்குள்ளார அது அர்த்த ஜாமும் இதுன்னு சொல்றாங்க. அந்த டைம்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உட்காந்துக்கிட்டு செய்யலாம், இல்ல ரொம்ப வயசாயிட்டா ஆனா அந்த முதுகெலும்பு கரெக்டா நேரா இருக்கணும். அவங்க சொன்ன மாதிரி மனசு அதுலயே இருக்கணும். எதையுமே ஒண்ணு நினைக்க நினைக்க அந்த மந்திரவங்க எல்லாம் சொல்ல சொல்ல அதுக்கு ஒரு இது என்ன சக்தி வருதுன்றாங்க. அப்ப நம்ம மனசையே நினைச்சு அந்த இடத்துல வச்சா அது வந்து வருது. நான் ஏதோ சொல்ல வந்து ஏதோ போயிட்டு அந்த இதை வந்து அவர் என்ன சொல்றாரு, இது வந்து மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே அப்படிங்கிறாரு. அது என்ன மாசற்ற ஜோதி அப்படின்னு கேட்டா, இப்ப ஒரு ஜோதின்னு நம்ம ஒரு தீபம் வச்சா அதுக்கு ஒரு மண் அகல் விளக்கு வேணும், எண்ணெய் வேணும், திரி வேணும். நம்ம அது வந்து தூண்டி ஒரு மேட்ச் பாக்ஸ்ல வச்சு அதை தூண்டியும் விடுறோம். அப்பதான் அந்த ஜோதி எரி. ஆனா இப்ப நம்ம உள்ளுக்குள்ள இருக்க சுழிமொழிவு உள்ள போய் கைய விட்டு தூண்ட முடியுமா? அது எங்க இருக்குன்னு தெரியுமா? ஆனா தெரியும், அந்த தீபத்தோட ஜோதி வெளியும் நமக்கு தெரியும். அது நல்ல விடாம நான் சொல்றது 3 வருஷம் எனக்குலாம் 3 வருஷம் அதெல்லாம் வச்சுதான் நான் சொல்றேன். 3 வருஷம் விடாம எந்த இதையும் அந்த இதுல விடாம அந்த டைமுக்கு அலாரம் அடிச்ச மாதிரி தூக்கு 3 மணிக்கே எழுப்பிடும். அப்ப வச்சு ஒரு தீபத்தை வச்சுட்டு, பிதாஜி எனக்கு யாரும் கிடையாது, நான் என்னுடைய இதுக்கு நீங்கதான் பக்கத்தாப்புல இருந்து எனக்கு வழி நடத்தணும்னு சொல்லிட்டா கண்டிப்பா ஒவ்வொரு குரலுக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து காப்பாத்துறாங்க. அப்போ அந்த இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கே தெரியும். உங்க சுத்தி இருக்கிறவங்க, வீட்டுல இருக்கிறவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க உங்க எல்லாம் அவங்களே கேட்பாங்க, என்ன உன்னை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு, முன்னாடி எல்லாம் அப்படி கத்துவ செய்வ, உன் முகத்திலே ஒரு ஏதோ ஒண்ணு தெரியுது, எங்களுக்கு தெரியல ஆனா நல்லா இருக்குன்னு அவங்களே வந்து கேட்பா, நீ என்ன பண்ற, எந்த வித்தைன்னு. அதுக்குன்னு குடிக்கிறவங்க நல்ல கெட்டவங்களுக்கு எல்லாம் சேர்த்து விட்டுறாதீங்க, நல்லவங்களா பார்த்து சொல்லி கொடுங்க இதை பத்தி. சரி, அதனால அப்போ வந்து என்ன சொல்றாரு, அந்த தீபத்தை வந்து நீ செய்ய 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 அந்த நெத்தியில இருக்கிற அது என்ன சளி கஃபம் எத்தனை நாளா நம்ம அம்மா வயித்துல இருந்தது, இப்போ 40 வயசுலயும் ஒருத்தவங்களுக்கு வித்தை கிடைச்சிருக்கும், 60 ஆனா எங்களை கிடைச்சவங்களுக்கு சீக்கிரம் அந்த பெயின் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். இப்போ ரொம்ப லேட்டா கிடைச்சவங்களுக்கு அதெல்லாம் செய்ய 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 அந்த இதெல்லாம் அப்படியே எடுத்து கஃபம் எல்லாம் வெளியில வந்துடும். அது முழுங்க கூடாது, துப்பிடணும். அப்போ அந்த மேல செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுவே மேல வந்து போகும். அதே மாதிரியே இறங்கும். அதுவே செய்ய 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 உங்களுக்கே தெரியும், அந்த இடத்துல குறு குறு ஒரு குறு ஒரு மாதிரி இது ஊறுற மாதிரி இருக்கும் நெத்திக்கிட்டு. அது செய்ய செய்ய முதுகுலையும் கரெக்டா என்ன மெயின் வந்து ஸ்ட்ரெயிட்டா உட்காரணும். எந்த மனசை ஒரு முகப்படுத்தணும், சவுண்ட் இல்லாம அந்த 5 மணி 6 மணிக்குள்ளார செஞ்சுட்டு கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கே செய்யணும்னே தோணும். அந்த டைம் தூக்கம் வராது. கண்டிப்பா எல்லாரும் கிடைக்கும். இததான் அவர் சொல்றாரு. இந்த என்ன அந்த பாட்டு அவ்வளவு அழகா சொல்லியிருக்கேன். எட்டா புறவியடி ஈராறு காலடியோ விட்டாலும் பாரமடியோ வீதியிலே தான் மறித்து கட்டா கயிறெடுத்து கால்நாளும் சேர்த்திருக்கி அட்டால இந்த 8 இது அவர் சொன்னாரு, யமன் யமன் இதெல்லாம் நீ செஞ்சினா ஆண்டி இருந்தால் யாரு ஆளுவாரு? இந்த உடம்பான இதுல நம்ம ராஜா மாரி கண்டிப்பா நம்ம வந்து ஆளுவோம் அப்படிங்கறதுதான் இவர் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. ரமேஷ் ஐயா, ஒண்ணு போதுமா, இன்னொன்னு சொல்லட்டுமா? ஐயா இருக்கீங்களா? சரி, இன்னொரு, ஏன்னா நான் எப்பயுமே 1 ஜனவரில 2 சொல்லுவேன். இன்னொன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா ஓகே எங்க போட்டு இன்னொரு பாட்டும் இதுவும் நல்லா இருக்கு. ஏன்னா இதுல நான் மெயின் எடுத்தேன். இவரு நிறைய பாட்டு பாடியிருக்காரு இது மேல.
இந்த அழுகுனி சித்தர் பாடியிருக்கிற பாட்டெல்லாம் ஒண்ணும் அவ்வளவு கிடைச்சிட்டியா. கொல்லன் உலை போல கொதிக்கிதடி என் வயிறு, நில்லென்று சொன்னாலும் நிலை நிறுத்த கூடுவதில்லை, நில்லென்று சொல்லி அல்லோ நிலை நிறுத்த வல்லார்க்கு, கொல்லென்று வந்த யமன் என் கண்ணம்மா குடி ஓடி போகானோ. இந்த சித்த விதையில இருக்கிறவங்களுக்கு ஐயா, ஒரு மனுஷன்னு பறந்துட்டா நீ அதான் இத்தனை நாளைக்கு இதுதான் உள்ளார, இத்தனை நாள் கிடையாது, இத்தனை மூச்சு விட்டு உள்ளார உன்னை சாவணும். அப்போ நீ போய் புடின்னு யமதூதனுக்கு அவருடைய வேலையை கொடுத்திருக்காரு சிவன். இப்ப எதனால இதுல சொல்றாருங்க பாருங்க, கொல்லென்று வந்தவன் ஓடி போயிடுவானா. ஏன் யார ஓடுவான்? நம்ம சித்தி வித்தியார்த்தி மாரி இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒழுங்கா கரெக்டா இஎம்எல்லாம் கடைபிடிச்சு மதமாச்சரியம் இல்லாம அந்த அப்புறம் அதான் கெட்டதெல்லாம் செய்யாம நம்ம உண்டு நம்ம வழி இது உண்டுன்னு இந்த இதுக்கு வந்துட்டாலே எல்லாரும் வந்துருவாங்க. அந்த மாதிரி போய் இந்த மூச்சு விடுறவங்களோட கவுண்டிங் அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். எப்படி அவன் கண்டுபிடிப்பான்? இப்ப நம்மளே வரோம், நம்ம இப்போ இப்போ இவ்வளவுதான் ஒரு இது ஆகுதுன்னா அவனுக்கு மூச்சு கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்போ நம்ம ஒரு நிமிஷத்துக்கு நான் சொன்னேன் நார்மல் 15 மூச்சுன்னு. இப்போ இந்த சித்த விதை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் 4 வேணா கவுண்ட் பண்ணி பாருங்க, நிமிஷத்துல வச்சு வேற யார்கிட்டயாவது கொடுத்து எப்படி எவ்வளவு கேக்குதுன்னு. அப்போ 4 உறவு கூட இருப்பா. அப்போ உங்களுக்கு இவ்வளவுதான் வரும்போது அவனுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்ப இவர் என்ன சொல்றாரு நம்ம அழுகுனி சித்தரு, கொல்லன் உலை போல கொதிக்குது. இந்த கொல்லன்னா அந்த காலத்துல ராஜா எல்லாம் அது பேர் என்ன, வில்லுவாள்லாம் சண்டை அதெல்லாம் அது என்ன சரி புரியலையே, அந்த ஷார்ப்பு பண்றதுக்கு அந்த ஒலை எப்படி கொதிக்கும், அந்த மாதிரி யாருக்கு கொதிக்குது? இந்த நமக்கு கூட அந்த இது சுழுமுனை ஓப்பன் பண்ணும்போது பயங்கரமா உடம்பு ஹீட் ஆயிடும். நம்மளுடைய மலம்லாம் இறுகி இந்த ஆட்லிக்கு புழுக்க மீறி போயிடும். தொண்டையெல்லாம் எச்சு கூட முழுங்க. அது இந்த திறக்கிற டைம்ல எல்லாம் அறிகுறி. அவ்வளவு டயர்ட் ஆயிடும். யாரோடையும் பேச பிடிக்காது, எப்ப பாரு எதுவுமே பிடிக்காது, டயர்டா இருப்போம். சோ அப்போ உடம்பு ஓவர் ஹீட் ஆகி அப்புறம் நார்மல் ஆயிடும். அப்ப அவர் என்ன சொல்ற, அந்த உலை போல கொதிக்குது என் வயிறு, இத நில்லென்று சொன்னாலும், அதாவது எனக்கு கால் வலிக்குது, சாப்பிட முடியல, உட்கார முடியல, திங்க முடியல, தலை சுத்துது, இருந்தாலும் இதெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணி என்னுடைய 1000 கோடி சூரியனை நான் பார்க்கணும், இந்த அமிர்தத்தை நான் உண்ணணும், நான் இந்த இதுக்குதான் வந்திருக்கேன், நான் எனக்கு இனிமே பிறவி வேணாம், எனக்கு நான் ஆகணும், நான் மோட்சம் அடையணும்னு சொல்லிட்டு நான் நில்லுன்னு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலதான். இருந்தாலும் இவங்கெல்லாம் எனக்கு முன்னாடி இருக்கிற என் முன்னோரெல்லாம் இந்த சித்தர்கள்லாம் என்ன மாதிரி தானே அப்படி அங்க செஞ்சிருக்காரு. அவரு என்ன மாதிரி 10 மாசம் பூமிக்கு கஷ்டப்பட்டு செய்யும் போது என்னாலேயே முடியாதா? நான் கண்டிப்பா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி நில்லென்று சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டாந்து சொல்லி நில்லென்று சொல்லி எனக்கு நிலைநிறுத்த வல்லாருக்கு. இந்த இதை கரெக்டா வச்சு அத சந்திரக்களையும் சூரியக்களையும் சேர்த்து குதம் வழியா அத நம்ம வாயில இருக்க இது உள்நாக்கு பக்கமா என்னுடைய ஜீவகாற்றை எடுத்துன்னு ஒரேடியா சீரா மேல எடுத்துன்னு என் சுழுமுனியில எவ்வளவோ தவத்துல தூக்கத்தை விட்டு அர்த்தஜாம என்னுடைய உடம்பெல்லாம் என்ன நோவு இருந்தாலும் பரவாயில்ல, நான் நைட்டெல்லாம் ஃபுல்லு சாப்பிட மாட்டேன், அறுதா என்னால முடிஞ்ச அளவுக்கு தான் சாப்பிடுவேன், இருந்தாலும் நான் எவ்வளவு உடம்பு பண்ணாலும் நான் மோட்சத்தை அடைவேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நோவு இருந்தாலும் நான் கண்ட்ரோல் பண்ணி நான் நிலைநிறுத்த வல்லாருக்கு. அப்படி நான் கரெக்டா கொண்டாந்து நான் சுழுமுனியில என்னால முடியும், ஏன் முடியாது, அவங்களும் என்ன மாதிரி மனுஷனாக வந்துதானே வந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் நிறுத்தி அப்படி அவன் வச்சுட்டானோ அந்த சித்த வித்தியார்த்திய. இந்த யமதூதர்கள் அனுப்புறாங்க பாருங்க, இத்தனை மூச்சு இவனுக்கு விட்டுட்டு அந்த சாவுறவங்களுக்கு கூட இவர் எழுதுறாராம், நீ கேங்க் வார்ல அந்த அண்ணாதுறையெல்லாம் சாகும்போது கூட எத்தனை பேர் செத்தாரு, கேங்க் வார்ல சாவு, சொந்த ஊர்ல சாவு, ஃபாரின்ல சாவு, தீயில சாவணுமா, தண்ணியில சாவணுமா, இல்ல
உன் வீட்லயே சாவணுமா, இல்ல அடிபட்டு எந்த லாரி எதோன்னு அவங்களுக்கு அதை கூட எழுதி வச்சிடுறாராம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கொண்டு அந்த டைமுக்கு கரெக்டா போய் அந்த இடத்துல தள்ளுமா. அந்த மாதிரி இருக்கிற அந்த அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க தலைக்கும் பிறந்தவங்களுக்கு இப்படின்னு எழுதியிருக்காரு. அவரோட வேலையை அவர் செய்யறாரு. அப்போ அந்த கொல்லுன்னு ஓடி வரால அந்த டைம் பார்த்து அந்த யமனுக்கு கூட என் கண்ணம்மா ஓடி போயிடுவானாம். இல்ல இல்ல, இவன் வந்து சித்தர்கள் மாதிரி இருக்கான், இவன் மூச்சு பேட்டனே எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, இவனோட இதை நான் எதை பார்த்து நான் இவனை கூட்டின்னு போய் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி வர்றவன் கூட விட்டுடுவான்னு இந்த சித்தர், அழுகினி சித்தர் அவ்வளோ அழகா பாடுறாரு. நமக்கு இது அதான் நம்மளும் அதனால நமக்கு இந்த அரிய பெரிய வித்து கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒண்ணு செய்ய செய்ய நமக்கு பழகிடும். தூக்கம்னா 3 மணிக்கெல்லாம் எந்திரிக்க வேணாம். ஒரு 5:30 1 ஹவர் நைட்டு எப்போ முடியுதோ. ஆனா 1 ஹவர்ன்றது கூட இல்ல, அந்த செய்யற டைம் கரெக்டா நம்மளுடைய அவ்வளவு இதுவும் அதுல அந்த சுழுமுனையிலே இருக்கணும். எனி டைம் இருக்க இருக்க அந்த இடம் வந்து எதையுமே ஒண்ணு உத்து. நேத்து அன்னைக்கு கூட நம்ம ரமேஷ் ஐயாவும் பாலையாவும் சொன்னார், ஒரு இடத்துல கொண்டு ஒரு இடத்துல குதிச்சா அந்த லென்ஸ்ல கூட அது எரியதை கரெக்டா சொன்னார். நம்மளுடைய இதை கரெக்டா ஒரு பாயிண்ட்ல வைக்கும் போது அதுக்கு அவ்வளவு அபூர்வ சக்தி இருக்கு. சோ அப்ப நம்மளுடைய அம்மா வயித்துல இருக்கும்போது அந்த சுழுமுனை திறந்த மாதிரி இது போகும். அப்ப நமக்கு போற இதெல்லாம் நல்லா தெரியும், எப்படி போகுது இறங்குதுங்கிறது உங்களுக்கே உள்முகமா அழகா நான் சொல்ல பாருங்க. அந்த மாசத்த ஜோதி தானா எரியறது கண்டிப்பா தெரியும். நம்ம கண்ணு உள்முகமா உள்கதி ஓடும்போது அனைவருக்கும் தெரியும். இதுல என்ன ஒண்ணு கஷ்டம், விடாம நம்ம பார்க்கணும். அந்த டைம் இருந்துட்டு அந்த எந்த டைம் என்னல முடியுதோ, அதனாலதான் நம்ம சும்மா இருக்கும் போதெல்லாம் நம்ம எல்லாம் இப்ப டிவி எல்லாம் பாக்குறதுல நீங்க அவ்வளவு பேரும் கரெக்ட் உண்மையிலே எல்லாரும் அட்டன் ஆயிடுறீங்க. இந்த டைமை வந்து சும்மா நமக்கு விடுவதுக்கப்பெல்லாம் விடாம பார்த்து என்னுடைய சுழுமுனையை திறந்து என்னுடைய ஜீவனை என்னுடைய ஜோதிய நான் பார்த்து நான் அமிர்தத்தை இறக்கிட்டு நான் முத்தி மோட்சம் அடையணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் இருந்தா நம்மளுடைய வாரிசுகளையும் ஒருத்தவங்க பார்த்து நம்மளை பார்த்து வருவாங்க. இந்த மாரி திறந்து அது இன்னொரு பாட்டு இருக்கு, அதுவும் வேற சித்தர் சொல்றாரு, 21 வாரிசு அம்மா. இப்போ வந்து இதுல இப்போ ரமேஷ் ஐயாவை செய்யறாரு, ராமச்சந்திரன் இல்ல பாலசுப்ரமணியம் யாரோ இப்ப செய்யறாங்கன்னா அவங்க அம்மாவை சேர்ந்த 21 வாரிசு, அப்பாவை சேர்ந்த 21 வாரிசுல கண்டிப்பா ஒருத்தவங்களும் வந்து சித்தர் மாதிரி வந்து அந்த குடும்பமே அவங்கதான் மேலான், அந்த இதுதான் சிறந்தான், அவங்கதான் சித்தரான். அந்த மாதிரி கண்டினியூவா அப்படியே அது அப்படியே வருமா. சோ நம்ம எவ்வளவு பெரிய இது செஞ்சிருக்கோம், இந்த இதுல வித்தையில வந்திருக்கோம். எல்லாரும் இதை செஞ்சு எல்லாரும் முக்தி மோட்சத்தை கைவல்யத்தை அடையணும்னு சொல்லிட்டு உங்கள் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்கள் பணியோட வெளிப்படுகிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அம்மா ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இது வந்து அழுகுனி சித்தர் அப்படின்னு ஒருத்தர் சித்தர் இருக்காரு சொன்னீங்க, கரெக்ட். ஆனா எல்லாரும் வந்து அவர் அழுகினி சித்தர்னு சொல்றாங்க. அவர் அழுகினி சித்தர் கிடையாது, அழகணி சித்தர். ஏதோ ஒண்ணு இனி ஒண்ணு அதை பத்தி நமக்கு இல்ல. அவருக்கு யாருமே ஒருத்தவங்க அழகணின்னா அந்த உடம்புல ஃபுல்லா வந்து நகையெல்லாம் போட்டுட்டு அழகுலாம் போட்டுட்டு இருப்பாருன்றதால அதான் அழுகுனியே ஏதோ எனி ஒன் பரவாயில்ல. பட் யாரா இருந்தா என்ன, நம்ம இந்த இதுல கூட சொல்றவங்க ஆள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சொல்ற வேர்டு தான் முக்கியம். ஆமாங்க, ஆமாம்மா. நான் இதுல இருந்தே ஆரம்பிக்கிறேன், உங்க பாட்டுல இருந்தே இந்த அத்தியாயத்தோட இதை ஆரம்பிக்கிறேன். எட்டா புறவெறி ஈராடும் காலடியோ விட்டாலும் வரவடி வீதியிலே தான் மறித்து கட்ட கயிறெடுத்து கால்நாளும் சேர்த்திருக்கி பட்டாள தேசமெல்லாம் என் கண்ணம்மா ஆண்டிருந்தால் ஆகாதோ. ரொம்ப அழகான பாட்டு. அதுல எட்டா புறவினாலே குதிரைன்னு அர்த்தம். அதை அவர் என்ன சொல்றாருன்னா எட்டா புறவின்னு சொல்றாரு. எட்டா புறவின்னா அந்த குதிரையை யாரும் போய் அடக்க முடியாது, அதை பிடிக்க முடியாது. எட்டா புறவி பிடிக்கணும்னு நினைச்சாவே ஓடிடும். அப்ப இந்த இடத்துல புறவி அப்படின்னு எதை சொல்றாரு அப்படின்னா காத்த சொல்றாரு. நம்ம இந்த காத்தை பிடிக்க முடியுமா? யாருனாவது பிடிக்க முடியாது. பிடிக்கணும்னு நினைச்சா போயிடும், காதை பிடிக்க முடியாது. அந்த குதிரைக்கு எட்டா புறவேறி ஈராறும் காலடியோ, 6 காலடி இருக்குன்னு சொல்றாரு. 2 6 போட்டா 12. அதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம சிரஸ் இருக்கு இல்லையா, அது வந்து சித்தர்கள் சொல்ற மாதிரியா அப்ப சொல்றோம் அந்த 12 அங்குலம் அந்த மூச்சு கத்தை தான் வந்து அவங்க சொல்றாரு. அம்மா ரொம்ப கரெக்டா சொல்றாங்க. 8 அங்குலம் வந்து நம்ம உள்ள எடுக்கிறோம், அந்த 4 அங்குலம் வந்து வேஸ்டா போயிடுது இல்லைங்களா. அந்த 4 அங்குலம் வேஸ்டா போற அங்குலத்தை நம்ம கணக்கு பண்ணிட்டே வந்தா நம்மளோட இறப்பு ரொம்ப சீக்கிரமாவே வந்துடும். அப்போ அதை தான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வீதியிலே தான் மறித்து,
அந்த வீதி, அந்த ஓட்ட பாதையில அந்த கீழே போகுது இல்லையா, அந்த 8 அங்குலம் கீழே போகுது இல்லையா, அதை மறிக்க சொல்றாரு, அதை தடுக்க சொல்றாரு. கட்ட கயிறு எடுத்து அதை இருக்க சொல்றாரு. இருக்கி கால் நாள சேர்த்து இருக்கி இந்த கீழே இருக்க அந்த கழுத்து பகுதியில இருக்கிற அந்த கால் நாளத்தையும் நீங்க சேர்த்து இருக்கி நம்மளோட கதியை எப்படி எடுப்போம், அந்த கீழே இருந்து அந்த உள்நாக்குல இருந்து அப்படி இந்த எடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப அந்த உள்நாக்குல இருந்து நம்ம எடுக்கும் போது அந்த கீழே இருக்கிறது நமக்கு வராது, அப்ப மேல மட்டும் தான் நமக்கு வந்து வரும். சேர்த்திருக்கி பட்டாள தேசம் எல்லாம், இந்த எந்த பட்டாள தேசம்ன்றது ஒண்ணும் இல்ல, வெளியே தான் சொல்றாரு. வெளின்றது இந்த சுழுமுனைக்கு மேல இருக்கிற இடத்த தான் பட்டாள தேசம் சொல்றாரு. அந்த பட்டாள தேசத்தை நம்ம ஆண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதேதான் அகத்தியரும் என்ன சொல்லுவாருன்னா, சுழியிலே நிலை இருந்தால் மோட்சம் தானே அப்படின்னும் அவர் சொல்லுவாரு. வேர்டிங்ஸ் வேற வேற இருந்தாலும் விஷயம் ஒண்ணுதான். இதுல அப்பா சொல்ற இந்த அத்தியாயத்துல அப்பா கடைசியா வந்து ஞானம் உண்டாகும் இந்த அத்தியாயத்துல எப்படி சொல்லுவாருன்னா, காது, கண்ணு, மூக்கு, வாய், இது 4த்தையும் நீங்க அடக்கி அதை வந்து உள்முகமா செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞானம் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்துல இந்த பகுதியில வந்து அப்பா முடிச்சிருப்பாரு. அப்போ இதோட ரிலேட் பண்ணோம்னா அந்த கால் 4 சேர்த்து இருக்கிறதுல இந்த இடத்துல அப்பா சொன்னதும் நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். காது, கண்ணு, மூக்கு, வாய், அந்த 4 பொருளையும் அது வந்து கால், அது மூச்சு மூலியமா தானே அது செயல்படுது. அதையும் நம்ம வந்து விட்டு ஒளிஞ்சு கண்ணால் பார்ப்பதும் சரி, காதால் கேட்கறதும் சரி, மூக்கால் நுகர்வதும் சரி, வாயால உண்பதும் சரி, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி அதை அடக்கி மேல் நோக்கி செலுத்தி ஞானம் வந்து உண்டாக்கிக்கோ அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாரு. அதே தான் வந்து அழகனி சித்தரும் சொல்றாரு. சரி, நம்ம வந்து இங்க பகுதிக்குள்ள போலாம். இது சித்தர் ஒரு பாட்டோடைய ஆரம்பிப்போம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிறாருக்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காணா மணிவிளக்கே. இப்போ நம்ம இந்த கள்ளப்புலனைந்து பத்தி தான் நம்ம இங்க பேச போறோம். அதாவது தச இந்திரியங்கள் பத்தி தான் இதோட டாபிக். இதுல வந்து ஞான இந்திரியம், கர்ம இந்திரியம் சொல்லி 10 வந்து இருக்கு. அதுல ஞான இந்திரியம் சொல்றது வந்து இங்க திருமூலர் சொல்ற மாதிரி அந்த கள்ளப்புலன் தான். என்னென்னு பார்ப்போமா? மெய், அதாவது இந்த உடல், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5மே அறிவித்தால் தான் அறியும். நீங்க விழிப்போடு இருக்கணும், அதே மாதிரி உங்களுக்கு அது கேட்கணும். அதாவது மெய் அப்படின்னா உடம்பால தொட்டு உணரணும். அப்பதான் இந்த மனதுல இருந்து ஜீவனுக்கு வந்து ஒரு என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். அதே மாதிரிதான் வாயால பேசியோ இல்ல கேட்டோ உணரக்கூடியது, கண்ணால பார்த்தோ உணரக்கூடியது, மூக்கால நுகர்ந்தோ உணரக்கூடியது, அதே மாதிரி செவியால கேட்டோ உணரக்கூடியது. இது எல்லாமே அறிவித்தால் மட்டுமே அறியும், அந்த மாதிரி ஒரு திறம் கொண்டது. அதே மாதிரி இதுதான் வந்து ஞான இந்திரியம். ஆனா பேர் வந்து பாருங்க, ஞான இயந்திரம் வச்சிருக்காங்க. உண்மையிலேயே அது ஞான இயந்திரமான்னு கேட்டா அறிவித்தால் தான் அறியும். ஞானம்னா என்ன? ஏகமா இருக்கிறது, எல்லாமே தெரிஞ்சு தெளிவா இருக்கிறது. ஆனா இது அறிவித்தால் தான் அறியும். அப்ப இது ஞான இந்திரியமான்னு கேட்டா கிடையாது. சரி, அது அப்பா வந்து விளக்குவார் கீழே. அதுக்கு அடுத்து வந்து கர்ம இந்திரியம். நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். கர்மம் அப்படின்னா இந்த உலகத்தார் சொல்ற மாதிரி அது ஒரு தொழில் கிடையாது, அது வந்து ஒரு பொருள். ஆனா இங்க கர்ம இந்திரியம் சொல்லப்படுது என்ன அப்படின்னா, வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் அப்படின்னு சொல்ற இந்த 5ம் அதாவது வந்து கர்ம இந்திரியம் சொல்லப்படுது. இது உலகத்தார் வந்து தொழில் அப்படின்னு சொல்றாங்க, தொழிலுக்காக இது செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. இந்த மேல இருக்கிற ஞான இந்திரியம் சரி, அது கீழே இன்னொன்னு இருக்கிற அந்த கர்ம இந்திரியம் 2த்தையும் சேர்த்தா தசை இந்திரியங்கள்னு நமக்கு வந்து கருதப்படுகிறது. சரி, அப்போ கர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்தார் பார்வையில அது ஒரு தொழில் அப்படின்னு தான் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வாக்கு வச்சு நம்ம பேசுறோம், செயல்படுறோம். பாணி கை வச்சு நம்ம வந்து உபயோகப்படுத்துறோம். பாதம்னா கால் வச்சு நம்ம நகர்றோம், நடக்கிறோம் இல்லையா. பாயு அப்படின்னா நம்ம இந்த மலம் போற அந்த ஒரு இதுதான் பாயுன்னு சொல்றாங்களே. உபஸ்தம் அப்படின்னா பெண்ணோட உறுப்பை வந்து உபஸ்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அப்படியா கேட்டா அப்படி கிடையாது. அப்பா வந்து பின்வருதுல விளக்குறாரு. ஆனா இங்க வந்து இந்த கர்ம இந்திரியம் சொல்றது ஒரு செயலா படுறதால மக்கள் இல்ல உலகத்துல எல்லாரும் அது ஒரு தொழில் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம வந்து போன ஒரு அத்தியாயத்துல நம்ம பார்த்திருப்போம், கர்மம்னா ஒரு பொருள். ஒரு எக்ஸாம்பிளோட கூட பார்த்திருப்போம். ராமர் வந்து வாளை வெட்டினான் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்திருப்போம். இதுல நமக்கு நல்லாவே தெரியும், கர்மம்னா ஒரு பொருள், அதுதான் ஜீவசக்தியான வாயு அப்படின்னு நமக்கு தெரியும்.
அப்போ இந்த ஞான இந்திரியங்களுக்கு ஞானம் உண்டாகுதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இல்ல. ஏன் அப்படின்னா அது வெறும் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு கதவு மாதிரியும் ஒரு ஜன்னல் மாதிரியும் தான் அது யூஸ் ஆகுதே தவிர அதனால ஞானம் உண்டாக்குறது இல்லை. ஏன்னா நம்ம மனிதன்னு அபிமானிக்கிற நமக்கு மட்டும் அந்த ஐம்புலன்கள் இல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த ஐம்புலன்கள் இருக்குது. ஒரு சில ஜீவராசிகளுக்கும் ஒண்ணு குறைச்சல் மேல இருந்தாலும் சராசரியா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு இருக்குது. அப்ப மனிதன் ஞானம் அடையணும்னா அப்ப அந்த ஜீவராசிகளும் ஞானம் அடைஞ்சிருக்கணும். ஆனா அப்படி இல்லை இல்லைங்களா? அதனாலதான் இங்க ஞான இந்திரியம் சொல்லப்படுது, ஞான இந்திரியம் இல்லைன்னு அப்பா சொல்றாரு. அப்ப அது என்னவாகும் அப்படின்னா ஜீவசக்தியான வாயு தான் அதாவது அதுதான் கர்மம். அது வெளியே உள்ள கதாகதம் செய்யுது. கதாகதம் செய்யறதாலதான் இந்த ஞான இந்திரியம்ன்றது அறிவு பிறக்குது. அதனால கேட்கறதோ உணர்றதோ இல்ல வாக்காலேயோ கண்ணாலேயோ எதனாலேயோ நம்ம ஒரு புரிதல் வரத்துக்கு காரணம் கதாகதம் செய்யுது. ஜீவன் கதாகதம் செய்யுது, மூச்சு காத்து கதாகதம் செய்ததால்தான் இது நடக்குது. அப்போ இங்க இந்த போக்கு வரவு இருக்கிற அந்த மூச்சு காத்து மனமாகிய விஷ்ணுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா இந்த மூக்கு வாய் சொல்றோம் இல்லையா, இந்த மூக்கு வாய் ரெண்டுமே விஷ்ணுவோட அத மனமோட கதவுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த கண் செவி இது ரெண்டுத்தையும் விஷ்ணுவாகிய இந்த மனத்துக்கு ஜன்னல்கள்னு சொல்லப்படுது. ஆனா நம்ம தனியா இந்த விஷ்ணு மட்டும் இல்ல அப்படின்னா இந்த மூக்கோ வாய்க்கோ கண்ணுக்கோ செவிக்கோ அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவு கிடையாது. ஒரு செத்த பணத்துக்கு இதெல்லாம் எல்லாமே இருக்குதான், ஆனா அதுக்கு அறிவு இருக்கா அப்படின்னா அதுக்கு அறிவு இல்லை. ஏன்னா ஜீவசக்தியான வாயு அங்க இல்லை. சரி, அது தவிர கர்மேந்திரங்களுக்கு செல்ற அந்த வாக்கு பாணி பாதம் பாயு உபஸ்தம் அப்படின்னா என்னன்னு சொல்லி அப்பா கேக்குறாரு. இந்த உலகத்துல என்னவா அது சொல்றாங்க அப்படின்னா பொதுவாவே நான் சொன்ன மாதிரிதான் வாக்கு அப்படின்னா அந்த நாக்கு சொல்றதும் கைன்னு சொல்றதும் கால்னு சொல்றதும் குதம் அப்படின்னு சொல்ற அந்த மலத்துவாரத்தை சொல்றதும் உபஸ்தம் அப்படின்னு சொல்றத இந்த பெண்ணோட மூத்திர உறுப்பை சொல்றதும் இந்த உலகத்தார் அப்படி அபிமானிக்கிறாங்க. உண்மையிலேயே அப்படிதான் இருக்கா அப்படின்னு கேட்டா கர்மேந்திரம் அப்படிதான் வேலை செய்தா இல்ல கர்மேந்திரம்னா அதுதான் அப்படின்னு கேட்டா அது இல்லை, அது தவறு. ஏன்னா இவ எல்லாமே தொழில் செய்ய உதவும் அவ்வளவுதானே தவிர அதுக்கு மேல பண்ணாது. ஏன்னா அது ஜஸ்ட் ஒரு ஆயுதம் மாதிரியும் இல்ல ஒரு இடமாவும் தான் நம்ம அது யூஸ் ஆகுமே தவிர மொத்தபடி அதுக்கு ரொம்ப பெரிய வேலைன்றது ஒண்ணு கிடையவே. சரி, இப்போ இதுல பாயு அப்படின்னா நம்ம சொன்ன இந்த மலம் போற இந்த துவாரம் அப்படின்னு சொன்னோம். அதை வெளிப்படையா பார்க்க முடியும்னா பார்க்க முடியறது இல்ல. அப்போ உபஸ்தம் அப்படின்றது பெண்களுக்கு மட்டும் இருக்கிறது அப்படின்னு இந்த பொதுவா இந்த உலகத்தை சொல்றாங்க. அப்படி உண்மையிலேயே பெண்களுக்கு மட்டும்தான் இருந்தது அப்படின்னா அப்ப ஆண்களுக்கு இல்லைன்னா அது எப்படி நம்ம கர்மயந்திரமா நம்ம எடுத்துக்க முடியாது இல்லைங்களா? அப்போ இந்த குதம் உபஸ்தம் லிங்கம் அப்படின்னு நம்ம இந்த சொல்ற மூணும் ரகசியம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தார் சொல்லி வராங்க. ஏன் ரகசியம் அப்படின்னு சொல்லி வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே நீங்க பாத்தீங்கன்னா உபஸ்தம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பெண்ணோட மூத்திர துவாரம் அததான் உபஸ்தம்னு சொல்றாங்க. லிங்கம் சொல்றது ஆணோட மூத்திர உறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதுல பெண்ணோட மூத்திர துவாரம்ன்றது வெறும் அதுக்காக மட்டும் பயன்படல, குழந்தை வெளியே வர்றதுக்காகவும் தான் பயன்படுது இல்லைங்களா? ரெண்டு வேலை அங்க நடக்குது. அதே மாதிரி லிங்கம்னு இந்த உலகத்தார் சொல்லி வர அந்த லிங்கத்திலையும் ஆணோட உறுப்புலையும் அந்த உயிரான அந்த விந்து சக்தி அதுல வெளியே வருது இல்லைங்களா? ரெண்டு வேலையுமே நடக்குது ஒரே இடத்துல. அப்ப எப்படி அது ரெண்டு வேலையை நடந்ததுன்னா அப்ப வேற வேற பேர் தானே வச்சிருக்கணும், ஒரே பேரை வச்சு நம்ம எப்படி கூப்பிட முடியும் இல்லைங்களா? அதே மாதிரி குதம் சொல்றது இந்த மலம் கழிக்கும் ஒரு உறுப்பாதான் இருக்கு. இந்த மாதிரி சொல்றாங்களே இதெல்லாம் கரெக்டா கேட்டா அதெல்லாம் அப்பா தற்பிதம், அதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்றாரு. அப்போ எது உண்மையா மறைக்கப்பட்டிருக்கு, இது எல்லாமே இந்த மூணுமே மறைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பொதுவா இந்த உலகத்துல. அப்படி மறைக்கப்பட்டிருக்கான்னு கேட்டா அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம குழந்தையா பிறக்கும் போது இது எதுவுமே மறைக்கப்படலை, எந்த உறுப்புமே மறைக்கப்படலை. ஒரு 4-5 வயசு ஆகிறதுக்கு அப்புறம் தான் குழந்தைக்கு ட்ரெஸ் போடுறோம். அதுக்கப்புறம் அந்த அந்த உறுப்பு எல்லாத்தையுமே நம்ம மறைக்கிறோம். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா அது வெளிப்படையா தான் இருக்குது. அதான் பரசயம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த வெளிப்படையா இருக்கிற ஒரு விஷயம்தான் அது மறைக்கப்படலை. மனிதர்கள் தான் அபிமானிச்சு
நாகரீகம்ன்ற பேர்ல அது மறைச்சிருக்காங்களே தவிர அது மறைபொருள் கிடையாது. அப்போ ரகசியம் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த வாக்கு அப்படின்னு சொல்றது சப்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாணி அப்படின்னு சொன்னா, அதாவது பரமாத்மா அப்படின்னு சொல்ற அந்த விஷ்ணுவுக்கு 4 கை இருக்கும் பாத்தீங்களா? அவர் படுத்துட்டோனே படுத்திருப்பாரு பார்க்கடல்ல. அவருக்கு 4 கை இருக்கும். அதாவது அந்த மனமாகிய விஷ்ணுவுக்கு 4 கை சொல்லப்படுது. அது என்னென்ன கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சங்கு, சக்கரம், கதா, பத்மம் அப்படின்னு சொல்ற இந்த 4 கை வந்து அவர் வந்து வச்சிருக்காரு. உலகத்தார் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, சங்குன்னா சப்தம் அப்படின்னு சொல்றாங்க. சக்கரமும் கதாவும் என்னவா இருக்கும்னா சத்துருக்களை அழிக்கிறதுக்காக அவர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பத்மம் அப்படின்னா என்னன்னா, அது வந்து ஒரு ஒரு மலர் தாமரை. அந்த தாமரை எதுக்கு வச்சிருக்காரு அப்படின்னா அலங்காரத்துக்காக வச்சிருக்காருன்னு சொல்லி இந்த உலகத்துல வந்து பொதுப்படையா இதை வந்து சொல்லி வராங்க. ஆனா உண்மையிலேயே அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. அப்பா ரொம்ப அழகா அதை எடுத்துக்காட்டோட சொல்லியிருப்பாரு. பொதுவா வந்து இந்த சப்தம் அப்படின்னா கேட்க உதவு நமக்கு கேட்க உதவ ஒரு பொருள், அதுதான் வந்து காது இல்லையா? அது மனமாகிய விஷ்ணுவுல ஒரு கை அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாரு. அப்ப சக்கரம்னா என்ன? இந்த உலகத்தார் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சத்துருக்களை அழிக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. சக்கரம் அப்படின்னா நம்மளோட கண்ணு. நம்ம கண் மூலியமா தான் நம்ம பாக்குறோம். நம்ம உலகத்தையே நம்ம பாக்குற ஒரு விஷயம் வந்து நம்ம கண்ணு. அதுதான் அந்த சக்கரத்தோட குறியீடா, அதுவும் விஷ்ணுவோட ஒரு கையா குறியிடப்படுது. நம்மளோட உடல் உறுப்பு தான், அது விஷ்ணுவோட கையா வந்து ஒரு ஓமைக்காக வச்சிருக்காங்க. அதே மாதிரி கதம். கதம்ன்றது வந்து என்ன அப்படின்னா நடனம் அப்படின்னு சொல்லப்படுது. ஜீவசக்தியான வாயு அது வந்து மூக்கு மூலியமா நமக்கு வந்து மேலும் கீழும் நடக்குது இல்லையா? உள் சுவாசமா இருக்கட்டும், வெளி சுவாசமா இருக்கட்டும், மூக்கோட அந்த பகுதியில இருந்து அது நடக்குது. அப்போ அதுதான் வந்து கதம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பத்மம் அப்படின்னா அது ஒரு தாமரை. சரிங்களா? தாமரை, அதாவது நம்ம வந்து பிரம்மா போட்டோ எல்லாம் பார்த்திருப்போம். தாமரை மேல வந்து அவர் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வெளியே போய் தீர்றது தான் வந்து பாணி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா சுஸ்தானம். சுஸ்தானம்னா என்ன? பொதுவா சொந்த இடம், இருக்கிற இடம் அப்படிதான் சுஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பாயு அப்படின்னா, பாயுன்னா அதாவது உண்டாகின்ற ஒரு இடம், உற்பத்தி ஆகின்ற அதை உண்டாகின்ற ஒரு இடம், ஊறுகின்ற இடம்னு சொல்லுவாங்க. அதான் வந்து பாயுன்னு சொல்லுவாங்க. இது அப்பா ஒரு லிங்கத்தை ஓமைப்படுத்தி சொல்லிடுவார். ரொம்ப அழகா இருக்கும். நம்ம பின்னாடி பார்ப்போம். உபஸ்தம் அப்படின்னா, உப அப்படின்னா சேர்ந்தது, சேர்க்கிறதுன்னு அர்த்தம். ஸ்தம் அப்படின்னா ஸ்திரமா இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ எது உபஸ்தமாக இருக்கிறது அப்படின்னா லிங்கத்துடன் ஸ்திரமாய் இருக்குது, சேர்ந்து இருக்கிறது. லிங்கத்தோட சேர்ந்து இருக்கிற ஒரு பொருள் வந்து உபஸ்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த லிங்கத்துக்கு ஈஸ்வர லிங்கம்னு சொல்லப்படுது. அந்த லிங்கத்தை நம்ம பாக்குற லிங்கத்தை ஈஸ்வர லிங்கம் சொல்லப்படுது. அது எங்க இருக்கு அப்படின்னா புருவ மத்தியில இருக்கு. அப்பா சொல்றாரு அது புருவ மத்தியில இருக்குன்னு சொல்றாரு. உபஸ்தம் என்பது யோனி. இப்போ நம்ம சிவலிங்கத்தை பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து ஒரு வட்டமா ஒண்ணு இருக்கும். அது வந்து யோனியோட அமைப்புல இருக்கும். மேல வந்து லிங்கம் இருக்கும் இல்லைங்களா? சோ அதுதான் வந்து இங்க வந்து ஓமையா அப்பா சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே இந்த உபஸ்தம் என்பது யோனின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனா பெண்களோட உறுப்பை கூட யோனின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அதுல இருந்து வந்து குழந்தை வந்து உண்டாகுது. குழந்தை வந்து வெறும் யோனில மட்டும் உண்டாகுதானா? உண்டாகிறது இல்ல. வயிற்றுல இருந்து தான் உண்டாகுது. வயிற்றுல தான் உண்டாகுதா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா நமக்கு அந்த சுக்கில சுரோனிதம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும். சுக்கில சுரோனிதம் தான் இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தைன்றது வந்து உண்டாக்கப்படுது. அப்போ இந்த இடத்துல சுக்கிலம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுற ஒரு விஷயம் பிரம்மமா இருக்குது. அப்போ அந்த பிரம்மத்துல இருந்து இலகி கீழே வரும்போது நமக்கு ஒரு குழந்தையா பிறக்குது. அப்போ அந்த யோனின்னு சொல்லப்படுற பெண்ணோட உறுப்பை என்ன சொல்லணும்? அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா நரகவாசல் சொல்றாரு. ஏன்னா கீழே இறங்கி வந்துட்டோம் அப்படின்னா பிறப்பு இருக்கு நமக்கு. மேல அப்படியே போய் நின்றுட்டோம்னா பிறப்பு கிடையாது. அதனாலதான் இந்த பட்டினத்தார் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. முடிவில் ஒரு சூனியத்தை முழித்து இருந்து பாராமல் அடியில் ஒரு சூனியத்தில் அலைந்தேனே பூரணமே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சூனியம் அதுதான் முடியுது.
அந்த சூனியம், அது சுழிய நிலையில் தான் மோட்சம் தானே தான் இங்கேயும் பட்டினத்தா சொல்றாரு. முடிவுல ஒரு சூனியத்தை நான் பார்க்காம அடியிலேயே நான் இருந்துட்டேனே, அடியில ஒரு சுழற்சி ஒரு இருக்கே, அதாவது அந்த நரகத்திலேயே நான் இருந்துட்டேனேன்னு சொல்லி பட்டினத்தார் ரொம்ப அழகா சொல்லுவாரு. இன்னொன்னு சொல்லுவாரு, பெண்ணாசையாலை பிறந்திருந்தேன் பூரணமேனும் பூரணமாலையில இன்னொரு இதுவும் வரும். மீனே பிறப்பறதுக்கு உலக இந்த உயிர்கள் உண்டாகிறதுக்கு இந்த பெண்ணாசை பெண்ணாசைன்றத அவர் ஆண்ன்றதால சொல்றாரு. பெண்ணுக்கும் அதை வந்து அதாவது பிறர்பால் ஈர்ப்பு இருக்கிற வரைக்கும் இந்த பிறவி வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதுதான் அவங்க சொல்ல வர்றது. சரி, இப்போ நம்ம சிவன் கோயில பார்த்திருப்போம். சிவன் கோயில பார்த்திருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லிங்கம் வந்து மேல இருக்கும், கீழே யோனி, அதுக்கு பேர் ஆவுடைன்னு சொல்லுவாங்க, ஆகம விதிப்படி அது ஆவுடைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலதான் வந்து லிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த யோனி தான் உபஸ்தம். நம்ம ஏற்கனவே உபஸ்தம் அப்படின்னா சேர்ந்து இருப்பது அப்படின்னு அதாவது ஸ்திரமா இருக்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்திருப்போம். அதுக்கு மேலதான் லிங்கம் அப்படின்றது வந்து இருக்கு. அதை வந்து அப்போ நமக்கு லிங்கத்துக்கு மேல நம்ம அபிஷேகம் எல்லாம் பண்றோம் இல்லைங்களா, அபிஷேகம் பண்ணி அது ஊறி அப்படியே கீழே வந்து விழும் இல்லைங்களா, அந்த கீழே வந்து விழுற இடம் தான் குதம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த ஊறிக்கிட்டே இருக்குதுங்க இல்லையா, ஊறி அப்படி கீழே வருது இல்லையா, அந்த ஊறுற இடம், அந்த யோனின்னு சொல்லப்படுற ஆவுடைன்னு சொல்லப்படுற அந்த இடத்துல இருந்து அப்படி ஊறிட்டு அப்படி கீழே ஒழுகுற இடம் வந்து பாயு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு எல்லாத்தையும் அதை பிடிச்சி கீழே ஒரு பேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பாதம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து நம்ம வந்து இந்த லிங்கத்துக்கான ஒரு தத்துவம். நம்ம ஏற்கனவே இங்க பார்த்த மாதிரி மனமாகிய இந்த சக்தியாகிய வாயு இந்த 4 கைகளால வெளியே போயிட்டே இருக்கு. வெளியே போய் ஒரு நாள் தீந்து போய் நம்ம செத்து போயிடுறோம். அதனால நம்ம அதை அடக்கணும். அடக்கி உற்பத்தி ஸ்தானத்துக்கு எடுத்துட்டு போனோம். எப்போ யாரு உற்பத்தி ஸ்தானத்தை நிற்கிறாங்களோ ஞானம். அதனாலதான் வந்து அப்ப இதேதான் பெரிய பெரிய சித்தர்கள் சொல்றதும் இதேதான், சுழியிலே நிலை இருந்தால் மோட்சம் தானே சொல்ற விஷயமும் இதேதான். அப்போ இந்த காது, கண்ணு, மூக்கு, வாய் இது எல்லாத்தையுமே வெளிமுகமா விடாம உள்முகமா எங்கிருந்து உற்பத்தி ஆனதோ அங்கேயே போய் நிறுத்தி லகித்தா நமக்கு வந்து ஞானம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அப்பா இந்த அத்தியாயத்துல வந்து சொல்றாரு. இதுதான் நான் சொல்ல வந்தது. ஆத்ம நமஸ்காரங்கய்யா. பஞ்சேந்திரியங்கன்னா 4 இல்லப்பா, 5. நீ 4 தானே சொல்ற, 5 அப்புறம் 4 தானே சொல்ற, வேறையா சொல்றத கரெக்டா சொல்லு. மெய், வாய், கண், மூக்கு, செவி ஒண்ணு விட்டுடுற. அம்மா அப்பா அதுல சொன்னது இந்த 4 தான் எடுத்து சொன்னாரு, அதனால நான் சொன்னேன். இதெல்லாம் சேர்ந்தது உடம்புல இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கணும். பஞ்சானாலே 5 இல்லாட்டி சொல்லாத இது பஞ்சேந்திரியம் சொல்லி. பஞ்சேந்திரியம் சரிங்கம்மா. இல்லம்மா, ஆத்ம நமஸ்காரம்மா. அந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த 4 விஷ்ணுடைய 4 கைகள்னு சொல்லியிருக்கோம், 4 இந்திரியங்களை பத்தி அதுல பத்தி சொல்லியிருக்கோம். அதை தான் பிரேம் ஐயா சொன்னார், கரெக்டா தான் சொல்லியிருக்காருமா. அது விஷ்ணுடைய 4 கைகள் மூலம், அதன் மூலமாக ஜீவசக்தி விரைன்னு அதுல இருக்கும், சித்தவேத புக்ல இருக்குது. பிரேம் ஐயா கரெக்டா தான் சொல்லியிருக்காருமா. ரமேஷ், நீங்க கண்டினியூ பண்ணி முடிச்சிருங்களா? ஓகே. உடம்புடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறா அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண மைதிற்கே நமஸ்காரம். நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தசை இந்திரியங்கள் பத்தின ஒரு விஷயம்தான். பொதுவா உலகம் வந்து தசை இந்திரியங்களை எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய 5 இந்திரியங்கள் கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல், இது ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி உலகம் சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள இருக்கக்கூடிய வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம், இது கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் புரிஞ்சு வச்சிருக்குது. இது அப்படியே நேர் எதிராக புரிஞ்சு வச்சிருக்குது. ஏன் முதல்ல இவங்க இதை ஞானேந்திரியங்கள் சொல்றாங்க அப்படின்னா, ஞானத்திற்கு அதாவது அறிவுக்கு தேவையான விஷயங்களை அறிவதற்கு இந்த அவயங்கள்லாம் தேவைப்படுது. ஒரு விஷயத்தை பார்த்தறிகிறோம், கேட்டறிகிறோம், முகர்ந்தறிகிறோம், சுவைத்தறிகிறோம், தொட்டறிகிறோம்.
அப்ப அறிவுக்கு ஆதாரம் இந்த அவயங்கள் தான் அப்படிங்கிற தவறான புரிதல்னால தான் இது ஞானத்துக்கு உகந்ததாக இருக்கிறதுனால இதை வந்து ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி தப்பா புரிஞ்சிருக்கிறாங்க. உண்மையாவே இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய் இதெல்லாம் ஞானத்துக்கு உத்தரவாதிகள் கிடையாது. நம்மிலிருந்து ஜீவசக்தியான வாயு இந்த கண்கள் வழியாகவும், மூக்கின் வழியாகவும், காதின் வழியாகவும், நாவின் வழியாகவும், தோலின் வழியாகவும் வரல அப்படின்னு சொன்னா இவங்களால வேலை செய்யவே முடியாது. இந்த கண்களால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது. இந்த அவயங்கள் எல்லாமே செயலற்று போயிடும். அப்ப இந்த அவயங்களை செயல்பட வைக்கிறது எது அப்படின்னா ஜீவசக்தியான வாயுதான். அதனாலதான் சாமி சொல்றாரு, இந்த அவயங்களை ஞானேந்திரியங்கள்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் ஞானத்துக்கு உத்தரவாதிகள் கிடையாது. அப்ப இது என்னன்னு சொல்லணும் அப்படின்னா கர்மமாக இருக்கக்கூடிய வாயு இதன் வழியாக பிரவேசிக்கிறதுனால இதை கர்மேந்திரியங்கள்னு சொல்லலாம். ஆனா ஞானேந்திரியங்கள் இது கிடையாது. அப்போ ஞானேந்திரியங்கள்னு நம்ம எதை சொல்ல முடியும் அப்படின்னா உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய 5 இந்திரியங்கள். வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் இந்திரியம். வாக்கு அப்படின்னு சொன்னாலே நம்ம ஏற்கனவே சரஸ்வதியை பத்தி பேசிட்டு இருக்கும் போது வாக்கு, பாணி, அதாவது வாக்கு, வாணி, வசம், வசம் அப்படின்னு சொல்லி அந்த சரஸ்வதியினுடைய பெயர்களை நம்ம கவனிச்சு பார்த்தோம். அப்ப அது சரஸ்வதி அப்படிங்கிறது சக்தியினுடைய ரூபமாக இருக்குது. அந்த சரஸ்வதிக்கு சப்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தமும் இருக்கிறதா நம்ம கவனிச்சோம். அப்ப வாக்கு அப்படிங்கிறது சப்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு அவஸ்தை. அது மனம் ஒரு தொழிலாக தன்னை வெளிப்படுத்திக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் அந்த வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தம். அதே போல பாணி அப்படின்னா என்ன அப்படின்னா பாணி அப்படின்னு சொன்னாலே கைகள் அப்படின்னு தான் அர்த்தம். சாமி வந்து நமக்கு பரிந்துரைத்திருக்கக்கூடிய விவாக முறைகள்ல பாணி கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விவாக முறையை சொல்றாரு. மத்தியம விவாகம். அதுல வந்து இந்த கை பிடிக்கிறது தான் அந்த நிகழ்வினுடைய நோக்கமே. ஒரு பெண் ஒரு ஆணின் கையை பிடிக்கும் போது அது திருமணமாக ஒரு நிகழ்வை அது நிறைவு செய்யுது. அதனால பாணி கிரகணம்னு சொல்றோம். பாணி அப்படின்னா கைகள், கிரகணம் அப்படின்னா சேர்த்தல். அப்போ இங்க பாணிங்கிறது கைகளை குறிக்கக்கூடியது. கைகள்னா யாருடைய கைகள்? மனமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவனுடைய கைகள் அது. ஏன்னா அந்த மனம்தான் இங்க அறிவுக்கு உத்தரவாதி. அந்த மனதனுடைய கைகளை பத்தி பேச வேண்டியதா இருக்குது. இப்ப மனதிற்கு கை இருக்குதா? எதுக்காக கையை பத்தி இங்க பேச வேண்டியதா இருக்குது அப்படின்னா பொதுவா இந்த கையை நம்ம எதோட ஒப்பிடுவோம் அப்படின்னு சொன்னா தொழிலோட தான் ஒப்பிடுவோம். கை தொழில் அப்படின்னு சொல்லுவோம். கைகளால தொழில் செய்யறோம்னு சொல்லி சொல்லுவோம். பயணத்தை குறித்து பேசும்போது கால்களோட ஒப்பிடுவோம். அறிவை குறித்து பேசும்போது முகத்தோட பிரம்மாவை ஒப்பிட்ட மாதிரி இங்க நம்ம கைகளை ஒப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா அங்க தொழில் அப்படின்னு அர்த்தம். மனதனுடைய தொழில்களை பத்தி இங்க பேசக்கூடிய ஒரு நிலைமை அது. அப்போ ஒரு 4 வகையான தொழில்கள் இந்த மனசுக்கு பிரதானமான ஒரு நிலைமையில இருக்குது. அந்த 4 வகையான தொழில்களை வைத்துதான் அது உலகத்தோடு தொடர்புல இருக்குது. அதுதான் இங்க 4 கைகளாக வர்ணிக்கப்பட்டிருக்குது. அது விஷ்ணுவனுடைய ரூபங்கள்ல அவர் 4 கைகள்ல ஒவ்வொரு ஆயுதங்களை அவரு ஏந்தி இருப்பாரு. அந்த ஆயுதங்கள் தான் எந்த வகையான தொழில் அப்படிங்கிற அடையாளங்கள். அது ஒரு கையில சக்கரம் வச்சிருப்பாரு, இன்னொரு கையில சங்கு வச்சிருப்பாரு, இன்னொரு கையில கதம் வச்சிருப்பாரு, இன்னொரு கையில பத்மம் வச்சிருப்பாரு. சரி, இந்த அடையாளத்தினுடைய அர்த்தங்கள் தான் என்னன்னு சொல்லி உலகத்துல கேட்டா அதுல சக்கரமும் கதையும் சத்துருக்களை அழிக்கிறதுக்குன்னு சொல்றாங்க. சங்குங்கிறது சப்தத்தை எழுப்புவதற்குன்னு சொல்றாங்க. பத்மம் அப்படிங்கிறது அலங்காரத்திற்காக அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த புரிதல்களும் தவறாவே இருக்குது. ஏன்னா இந்த அடையாளங்களை நாம நம்ம லைஃப்ல எதுக்காக யூஸ் பண்றோங்கிறத வச்சு கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஆனா அதுக்கெல்லாம் பின்னாடி அந்த அடையாளங்களுக்கு பின்னாடி அர்த்தங்கள் இருக்குது.
எப்படி பிரம்மாவுக்கு 4 முகம் அப்படின்னு சொன்னா அந்த முகத்தை ஒரு அடையாளமாக காமிச்சு அதுக்கு ஒரு அர்த்தத்தை கற்பித்தாங்க. அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு ஆயுதங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்களானது அங்க இருக்கவே செய்யுது. அப்படி அவருடைய கைகள்ல ஏந்தி இருக்கக்கூடிய சக்கரத்தினுடைய உபயோகம் என்ன அப்படின்னா, அது எப்பொழுதும் சுற்றி கொண்டே இருப்பது, ஒரு இடத்துல நிக்கிறது கிடையாது. அது நம்முடைய கண்கள், அது எப்பவுமே பிரகாசம் உண்டாக்கிட்டே இருக்கும். அப்போ கண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அங்க சக்கரமாக அங்க ஒரு அடையாளப்படுத்தி வச்சிருந்தாங்க. கண்களுடைய உபயோகம் என்ன? பார்க்கிறது. அப்ப பார்த்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் அந்த மனதனுடைய ஒரு அவஸ்தையில இருக்குது, அவருடைய ஒரு செயல்முறையில இருக்குது. அடுத்தது சங்கு அப்படின்னா அது சப்தத்தை எழுப்புவதற்கான ஒரு அடையாளம். அது நம்ம அவயங்கள்ல சப்தத்தை கிரகிப்பதற்காக இருக்கக்கூடியது. அது எது அப்படின்னா காது. அதுதான் சப்தத்தை கிரகிப்பது. அப்போ கேட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயல்முறையை குறிப்பதற்காகத்தான் அங்க அவர் கையில வரைய முடியாது. சோ காதனுடைய உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு அடையாளமா அங்க சங்க அடையாளப்படுத்தி வச்சிருந்தாங்க. அடுத்ததாக கதம் அப்படின்னு சொல்லக்கூடியது, கதித்து கொண்டே இருத்தல் அப்படின்னா அது எது அப்படின்னா ஜீவசக்தியான வாயு தான். அது சுவாசம் தான் கதித்து கொண்டே இருப்பது, எரிந்து கொண்டே இருப்பது. அப்படி அந்த போக்கும் வரவுமாக போயிட்டு இருக்கக்கூடிய மூக்கினுடைய உபயோகம் தான் அது. இந்த மூக்கினுடைய சேஃபும் கதையினுடைய சேஃபும் பாருங்க ஒரே மாதிரியா இருக்கு. கதித்தல் கதாகதம் அப்படின்னு சொல்றது எல்லாமே கதையை குறித்து சொல்லக்கூடிய வாசகங்கள் தான் அது. அப்போ மூக்கின் வழியாக சுவாசத்தை வெளிவிடுவதாகட்டும், உள்ளில் இழுப்பதாகட்டும், முகர்ந்தறிவதாகட்டும், இந்த ஒரு செயல்முறை மூலமாக அது உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவை அது அடையுது. அப்போ முகர்ந்தறிதல், சுவாசித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயலை குறிப்பதற்காகத்தான் அங்க கதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை அடையாளமாக வச்சிருக்கிறாங்க. அது போல பத்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது தாமரை. அது அந்த கமலம்னு சொல்லக்கூடியது அகங்காரத்தை குறிக்கக்கூடியது. அது நம்முடைய வாய். ஏன் அகங்காரத்தை வாயோட ஒப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா, நாம் இந்த அகங்காரத்தை வேற எந்த அவயங்கள் மூலமாகவும் வெளிப்படுத்த முடியாது. நான் ஒரு அகங்காரம் பிடிச்சவங்கிறத நான் பேசுற பேச்சுல கண்டுபிடிச்சிடலாம். நான் பெரியவன், எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் ஸ்தானி, நான் மானி அப்படின்னு சொல்லி இங்க பேசும்போது அவனுக்கு எவ்வளவு அகம்பாவம் பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவனுடைய பார்வையை வைத்தோ, கேட்டல் திறனை வைத்தோ, முகர்ந்தறியர் திறனை வைத்தோ, தொட்டறியர் திறனை வைத்தோம்னா இங்க நம்ம எந்த வகையிலையும் நாம அந்த அகங்காரத்தை வெளிப்படுத்த முடியாது. பேச்சாக இருக்கக்கூடிய சப்தத்தின் மூலமாக, வாயின் மூலமாகத்தான் அகங்காரமானது வெளிப்படுது. அதனால அகங்காரத்துக்கான ஒரு அடையாளமாக வாய் அங்க இருக்குது. அகங்காரத்தினுடைய இன்னொரு அடையாளம் பத்மம் அப்படிங்கிற தாமரை. அதனால அதைய ஒரு நிலைமையில வச்சிருக்கிறார். பேச்சாக இருக்கக்கூடிய சப்தத்தை எழுப்பக்கூடிய அந்த செயலையும் அவர் செய்யறாரு. அந்த அகங்காரத்துல இருந்துதான் உலகத்தினுடைய உற்பத்திங்கிறது. நீங்க இந்த கிருஷ்ணருடைய ஸ்டோரியில கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவர் வெண்ணைய திருடி தின்னுட்டு அடி வாங்கிட்டு இருப்பார் அவங்க அம்மா கிட்ட. அவர் இல்லன்னு மறுத்துக்கிட்டே இருப்பார். எங்க வாயை தர நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி, அந்த வெண்ணெய் வாயில இருக்குதான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அடிக்கும் போது அவர் வாயை திறந்து காமிப்பார். பார்த்தா அந்த வாய்க்குள்ளார உலகம் தெரிந்ததாக அங்க ஒரு சிறு ஒரு செய்தி அங்க இருக்கும். சோ அதனுடைய அர்த்தமும் அகங்காரமாக இருக்கக்கூடிய வாயிலிருந்து தான் உலகத்தினுடைய உற்பவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த அங்க சின்னதா அவங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ நான் சித்தவேதம் படிக்கும்போது நான் ஒரு சீரியல்ல, ஒரு கிருஷ்ணர் சீரியல்ல இதை படிக்கும்போது எனக்கு அதோட கனெக்ட் ஆனது. ஸோ அதனால அதையும் இங்க நான் தெரியப்படுத்துறேன். அப்போ இந்த 4 வகையான தொழில்களை அது செய்யறதுனாலதான் அது பாணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞான இந்திரியமாக அது இங்க செயல்பட்டு இருக்குது. அப்போ வாக்கு பாணி பார்த்தாச்சு.
பாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது நம்முடைய உற்பத்தி ஸ்தானம். அது புருவ மத்தியம். அந்த புருவ மத்தியத்திலிருந்து தான் குதம் வழியாக சப்த ரூபமாக சக்தியினுடைய சலிப்பு உண்டாகி அது வெளியில இருக்கக்கூடிய கர்மேந்திரங்கள் வழியாக வியாபிக்குது. அப்ப அந்த உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து தான் சக்தியானது கீழ்நிலையாக்கப்படுது. அப்போ அதைய குறிக்கிறதுக்காக வேண்டிதான் இங்க பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது உற்பத்தி ஸ்தானம், அது சொஸ்தானம், சொந்த இடம். அதுக்கு மேலதான் பாயு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்திரியமும் இருக்குது. அது எங்க இருக்குதுன்னா நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானத்துல லிங்கம் இருக்கும். நாம இயல்பா ஒரு விஷ்ணு சேத்திரங்கள் சிவனுடைய சேத்திரங்களுக்கு போனோம்னா ஒரு லிங்க வடிவத்தை வச்சிருப்பாங்க. ஒரு படிக்கல்ல தலைகீழ கவுத்து போட்ட மாதிரி, ஒரு தட்டு மேல கவுத்து போட்ட மாதிரி இருக்கும். அந்த படிக்கல்லு தான், அங்க படிக்கல் மாதிரி இருக்கிற அந்த உருவம் தான் லிங்கம் அப்படிங்கிறது. அந்த லிங்கத்தினுடைய நடுபாகம் தான் பாயு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. ஏன் அப்படின்னா இந்த சுக்கிலமானது அங்கிருந்து தான் பாய்ந்து கீழ்முகமாக இறங்கி வருது. லிங்கத்துக்கு சுக்கிலம் எப்படி வருது அப்படின்னா அது 2ஆம் அத்தியாயத்திலே சாமி சொல்லியிருப்பாரு. சீரணம் பண்ணும் போது அந்த ப்ராசஸ்ல உண்டாகக்கூடிய சுக்கிலத்தை இந்த ஆத்ம சூரியன் உறிஞ்சி எடுக்குது அப்படின்னு. அப்படி இந்த லிங்கமாக இருக்கக்கூடிய ஆத்ம லிங்கத்தினால் உரியப்பட்ட சுக்கிலமானது இந்த பாயுங்கிற அதனுடைய நடுபாகத்திலிருந்து வலிந்து கீழ்முகமாக்குது. அதனால பாய்ந்து வருவதனால் அதற்கு பாயு அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். அது எங்க போய் இறங்கி நிற்கும் அப்படின்னு கேட்டா அது தட்டு மாதிரி இருக்கக்கூடிய பாகத்துலதான் இறங்கி நிற்கும். அதுக்குதான் உபஸ்தம் அப்படின்னு சொல்லி பேர். உபம் கூட்டல் ஸ்திதி, அதுதான் உபஸ்தம். உபஸ்திதி உபஸ்தம் அப்படின்னு சொல்றது. உப அப்படின்னா சேர்ந்து இருக்கிறது, ஸ்திதி அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா சேர்ந்து இருக்கிறது, ஸ்திரமாக சேர்ந்து இருக்கிறது. அப்ப அந்த லிங்கத்தோட ஒரு கனெக்டடாவே இருக்கிறது அந்த தட்டு மாதிரி இருக்கக்கூடிய பாகம். அதைத்தான் யோனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உபஸ்தம்ங்கிற பாகத்துலதான் இந்த சுக்கிலமானது ஸ்டோரேஜ் பாயிண்டா இருக்கும். பாயுங்கிற பாகத்துல இருந்து இறங்கி வந்த சுக்கிலம் அந்த உபஸ்தம்ங்கிற பாகத்துல அது எப்பவுமே ஸ்டோரேஜ் பாயிண்டா இருக்கும். அங்க இருந்துதான் நாம சம்யோகம் செய்யும் போது இந்த ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த லிங்கத்துல மனமானது போய் தொடும் பொழுது அந்த உபஸ்தம்ங்கிற பாகத்துல இருக்கக்கூடிய திரவ ரூபமா இருக்கக்கூடிய சுக்கிலத்தையும் அது தொட்டு ஆனந்தித்து திரும்பி வரும்போது அந்த சுக்கிலத்தையும் இழுத்துட்டு வந்துடுது இந்த மனசு. அப்படிதான் இந்த ஜீவசக்தியான வாயுவால சம்யோக சமயத்துல இன்னொரு கர்ப்ப பாத்திரத்துக்குள்ள இது ஊதி தள்ளப்படுது. அப்படிதான் நாம ஒரு சந்தானமாக உற்பவமா இருக்கிறோம். அப்ப நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானம் எது? நாம எங்கிருந்து வந்திருக்கிறோம்? அம்மாவுடைய கர்ப்ப பாத்திரத்துல இருந்து கிடையாது. அதுக்கு முன்னாடி உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சுக்கிலத்தினுடைய ஸ்டோரேஜ் பாயிண்ட்ல இருந்து வந்திருக்கிறோம். அங்க இருந்த நம்மள கர்ப்ப பாத்திரத்துல தள்ளுனது ஜீவசக்தியான வாயு. அதனாலதான் அதை சிருஷ்டி செய்யக்கூடியவர் பிரம்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி நாம அங்க உண்டாகும் போது யாருடைய சுக்கிலமாக இருந்து வந்தோமோ அவங்களுடைய ரூபங்கள்ல நாம ஒரு சந்தானமாக ஒரு உருவத்தை எடுத்துக்கிட்டு வளர்ந்துட்டு வர்றோம். நாம பொதுவாவே உற்பத்தி ஸ்தானம் அப்படின்னு சொன்னாலே ஸ்திரீனுடைய மூத்திர துவாரம், கர்ப்ப பாத்திரத்தினுடைய வாசல் அப்படின்னு சொல்லி உலகத்துல தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானம் எதுன்னு கேட்டா கர்ப்ப வாசல் இருக்கக்கூடிய ஸ்திரீனுடைய மூத்திர துவாரம்னு சொல்ற வேண்டிய நிலைமைன்னு வந்துருச்சு. ஏன்னா நாம கர்ப்ப பாத்திரத்துல இருந்து உற்பத்தியானதா உலகம் நினைச்சிட்டு இருக்குது. ஆனா நம்ம சுக்கிலமாக இருந்த உபஸ்தம்ங்கிற பாகத்துல தான் வந்தோம். அதனால அதுதான் உற்பத்தி பாகம், அதுதான் யோனிங்கிறது. ஸ்திரீகளுடைய மூத்திர துவாரம் யோனி அல்ல, அது உற்பத்தி ஸ்தானம் அல்ல. அது எது அப்படின்னு கேட்டா சாமி கும்பிபாக நரக வாசல் அப்படின்னு சொல்றாரு. சொர்க்கத்துல இருக்கக்கூடிய நாம நரகத்துக்கு வர்றதுக்கான ஒரு வாசல் அது. அது என்னது சொர்க்கம் நரகம் அப்படின்னா கர்ப்ப பாத்திரத்துக்குள்ளார இருக்கும் போது எந்த ஒரு பந்தமும் இல்லாமல் தானாக தன்மயமாக இருந்தது, அது சொர்க்கம். இந்த கர்ப்ப வாசலை விட்டு வெளியில வந்ததுமே உலகம்ங்கிற பந்தத்துல ஈடுபட்டோம்.
ஸோ பந்தம் ஏற்பட்டதுனால அதுக்கு பேர் நரகம். சொர்க்கம் அப்படிங்கிறது பந்தத்திலிருந்து விடுதலையாவது, நரகம் என்பது விடுதலையானவனுக்கு ஒரு பந்தம் ஏற்படுறது. அப்படி நமக்கு இந்த உலகம்ங்கிற பந்தம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது எது அப்படின்னா அந்த கர்ப்ப பாத்திரத்தினுடைய வாசல். அதனாலதான் அது கும்பீபாக நரக வாசல் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நரகத்தை நோக்கி வந்துட்டோம், நரகத்திலேயே அத இன்ப துன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், மீண்டும் சொர்க்கத்தை நோக்கி போகணும். அப்படி நாம போகும்போது அதே பழைய பிரம்மஸ்வரூபமான அந்த நிலைமை நாம் அடைய முடியும். இப்படிதான் அந்த உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடியது அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க. அந்த லிங்கம் அப்படிங்கிற பாகத்துல அந்த உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து சுக்கிலமானது கீழ்முகமாக இறக்கப்பட்டு குதம்ங்கிற பாகத்துல வாக்குங்கிற இந்திரியமாக சப்தமாக வெளியில வியாபிக்க வச்சு, அப்புறம் பார்த்தல் கேட்டல் அறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரியமாக வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பந்தப்படுது. இப்படிதான் ஒரு ஜீவசக்தியான வாயு நம்முடைய மனமானது வெளிமுகமாக பந்தப்படுது அப்படிங்கிறத அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சாமி காமிக்கிறார். இப்ப இதை நாம நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா அதை அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணிட்டே வரணும். கர்மமாக இருக்கக்கூடிய வாயு வெளியில வியாபிக்காமல் தடுக்கணும்னு சொன்னா இந்த கண்ணு காது மூக்கு வாய் இதெல்லாம் அடைச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. வாக்கு பாணி பாதம் பாய் உபஸ்தம்ங்கிற பாகத்துல இருக்கக்கூடிய அந்த செயல்களும் நிறுத்தணும். வெளியில இருக்கக்கூடிய 5 இந்திரியங்களுடைய பாகத்தை நாம் நிறுத்திட்டால் மாத்திரம் நாம இந்த பந்தத்திலிருந்து விடுதலையாக முடியாது. உள்ளில் இருக்கக்கூடிய ஞானேந்திரியங்களுடைய 5 பாகத்தையும் நிறுத்தணும். அதுக்கு நம்முடைய மனமானது பூர்வ மத்தியத்திலே ஸ்திதியாக இருக்கணும். அது கீழ்முகமாக இறங்கி வரக்கூடாது. அது நம்ம உற்பத்தி ஸ்தானத்திலே அது அசையாமல் சலனம் இல்லாமல் அங்க நிறுத்தப்படணும். அப்படி நான் அதை நிறுத்தினால் மாத்திரமே தான் இந்த தசைந்திரியங்கள் வழியாக நம்முடைய சக்தியானது வெளிமுகமாக வியாபிக்காமல் இருக்கும். அப்படி அதை வெளியில வியாபிக்கிறத வியாபிக்காமல் ஒருநிலைப்படுத்துறது, ஏகமாக ஏக நிலைமையில ஏக கதியாக பூர்வ மத்தியத்திலே நிலை பெற செய்யறது தான் ஏகாதசி விரதம்ங்கிறது. இதுக்குதான் தசேந்திரியங்கள் வழியாக வெளியில போகக்கூடிய சக்தியை அப்படி வெளியில போக விடாம தன் உள்ளிலேயே மேலும் கீழும் நடத்தி பூர்வ மத்தியத்துக்கு கொண்டு போய் சேர்த்து அது அங்கேயே சலனப்படாமல் நிறுத்தணும். அதுதான் ஏகாதசி விரதம், அதுதான் பிரதோஷம்ங்கிற விரதம், அதுதான் சிவராத்திரி அப்படிங்கிற விரதம் அப்படின்னு சொல்லி சாமி இந்த அத்தியாயத்துல விளக்கம் கொடுக்குறாரு. ஸோ நாளைக்கு நம்ம சேத்திர உபவாசம் பத்தின ஒரு விஷயங்களை நம்ம தொடர்ந்து கவனிப்போம். இதுதான் இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினைச்ச விஷயம். அனைவருக்கும் ஆர்த்த நமஸ்காரம். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் ஆர்த்த நமஸ்காரம். சரிங்க, அப்போ நிறைவு பண்றதுக்கு முன்னாடி நாம் இந்த உபதேசத்தை வாங்கும் போது ஒரு சத்தியவாசகத்தை சொல்லி வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்தின் விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம்.